ஹலோ, இது உங்கள் காஃபி டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு தெரியும் சம்மர். அதனால் ஒரு சன்ஸ்க்ரீம் வாங்கியிருக்கேன். அது யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம சம்மர்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் உங்கள் ஃபேஸ் டேர்ன் ஆகாமல் இருக்கும். சன்ஸ்க்ரீன்லாம் மேக்கப்பில் வரவே வராது. சன்ஸ்க்ரீன்லாம் ஸ்கின் கேரில் தான் வரும். அதனால் நம்ம கண்டிப்பாக வெயில் காலத்தில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கியிருக்க சன்ஸ்க்ரீன் எனக்கு ஆயில் ஸ்கின்னு. அதனால் நான் வாங்கியிருக்க நான் நிறையா பார்த்தேன், வீடியோஸ் பார்த்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது டீகன்ஸ்ட்ரஸ்ட்டு. இந்த பாருங்கள், இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வார்த்தைலாம் கொஞ்சம் வாயில் வராது, நீங்களே பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வாங்கியிருக்கிறது. இது SPF 55F இருக்குது. நல்லாயிருக்கும். அதாவது மேக்ஸிமம் 50 தான் இருக்குது. இதில் மட்டும் தான் நான் பார்த்த வரைக்கும் 55 இருக்குது. சன்னோட ஹீட் நமக்கு இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை அப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது போட்டால் நிறைய சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுறப்போ உங்கள் மூஞ்சி பார்த்திங்கன்னா வெயில் போடுறப்ப வெள்ளை கலரில் இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும்ல, அது சன்ஸ்க்ரீன் தான். அது மாதிரி தான் நிறைய சன்ஸ்க்ரீம் ஆகும். ஆனால் இது அப்படி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரொம்ப ஆயிலியாக இருக்காதுன்னு சொன்னாங்க. டிஷ்யூவில் வச்சு பார்க்குறப்ப மித்த சன்ஸ்க்ரீம்லாம் ஆயில் ஒட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒட்டலை, க்ரீமாகவே இருந்துச்சு. அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பயுமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிக்கணும். மாய்ஸ்சரைசேஷனும் உங்களுக்கு மேக்கப்பில் வராது. இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதனால் நான் என்னோடய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் பாண்ட்ஸ் தான் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறேன். வாய்ஸ் கரன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபேனை நிப்பாட்டிட்டேங்க, ரொம்ப வேர்க்குது. மாய்ஸ்சரைசேஷன் போய் கொஞ்சம் அந்த இது ஃபில்அப் பண்ணிடும், கொஞ்சம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கட்டும். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் எப்பயுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடுறதா இருந்தால் ப்ரைமர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் மேக்கப் போடாத ஆளாக இருந்தால் சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம் போட்டு பவுடர் அடிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹீட்னாலும் நம்ம ஸ்கின் எதுவும் ஆகாது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு அப்சர்வ் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரைசர் ரொம்ப கம்மியாக போடாதீங்க. ஏன்னா மாய்ஸ்சரைசிங்கிறது நம்ம ஸ்கின்னை நல்லா பார்த்திங்கன்னா ஜப்பியாக நல்லா சாஃப்டாகும். அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா இதாக இருக்காது. நான் ரெகுலராக மாய்ஸ்சரைசர், ஆனால் நான் இவ்வளோ சொல்கிறேன், ஆக்சுவலாக நானே ரெகுலராக மாய்ஸ்சரைசர் போடுறதில்ல. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நான் பெருசாக வெயில் போகாதனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. வெயில் அதிகமாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்குது உள்ள பேக்கிங்கு. இதுட்டா அது உள்ளே சீல் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை இது பண்ணிக்கோ, ரிமூவ் பண்ணிக்கோ. ஓகே, இது பண்ணியாச்சு. எப்பயுமே இவ்வளோ தான், இப்படி போட்டுக்கோங்க. இது இந்த ஆஃபு, இது இந்த ஆஃபு, இது மாதிரி நீங்கள் 2 குவான்டிட்டி கணக்கு பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஆஃபுக்கு இதை நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகே, இது இந்த ஆஃபுக்கு. ஸ்மெல்லே இல்லைங்க, எந்த வித ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆட்டுக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஓகே, நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிடுவோம். பார்க்குறப்பே உங்களுக்கே நல்லா தெரியும், அப்படியே நல்லாவே மாய்ஸ்சரைசேஷன் அளவுக்கு மர்ஜ் ஆகுது. இந்த ரொம்ப திக்காவோ வெள்ளையாவோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலை. நல்லாவே அப்படியே ஸ்கின்னோட ஜெல் ஆயிடுச்சுங்க, ஒயிட்னிங்கே இல்லை சுத்தமாகவே. உண்மையிலே நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சுங்க, ஒயிட்னிங்கே தெரியல எனக்கு தெரிய.
இதுக்கு மேலே நம்ம க்ரீம் போட்டு பவுட்ரு போடலாம். பட் நான் வந்து இது எப்படி இருக்குது, வெயிலில் ஒரு வேளை நமக்கு வந்து ஒயிட்னிங் ஆகுதா இல்லையா நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து துணி துவைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். வெயிலில் தான் துவைக்க போகிறேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 o'clock. அதுவும் பாருங்கள், ஒரே நிமிஷம். எங்கள் வாட்சில் ஒரு நிமிஷம் இருங்க வரேன். மணி பாருங்கள் கரெக்டாக 12 o'clock. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், துணி துவைக்க போகிறேன். சரிங்களா, நான் வந்து கரெக்டாக எத்தனை டைமுக்கு காட்டுறேன். என் ஃபேஸில் நான் எதுவும் போடல, ஒன்லி சன்ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கேன். இது ஒயிட்னிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நான் போயிட்டு துவைச்சிட்டு வந்துட்டு ஃபேஸை காட்டுறேன், நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், நான் வந்து 1/2 hour துணி துவைச்சிட்டு துணியெல்லாம் காய போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டேன். இவ்வளோ நேரம் வெயிலில் இருந்துட்டு தான் வரேன். எந்த வித ஒயிட்னிங்கோ எதுவுமே இல்லை ஸ்கின்னில். கிட்டத்தட்ட உண்மையான 1/2 hour. நம்ம வந்து எங்கள் வாட்சில் கரெக்டாக 12 o'clock போனோம். இப்போ பாருங்கள் மணி கரெக்டாக 12:30. 1/2 hour ஆயிடுச்சு. எந்த ஒயிட்னிங்குமே இல்லை. அப்படியே நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் மேலே எந்த க்ரீமும் இதுக்கும் போடல, வெறும் சன்ஸ்க்ரீம் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு நல்லாவே ஸ்வெட்டாக இருக்குது. ஆனாலுமே எந்த வித ஒயிட்னிங்குமே வரல. சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் ஆயில் ஸ்கின்னு, நீங்கள் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீம் இஸ் வெரி 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 நைஸ். உண்மையாலுமே உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னு, சன்ஸ்க்ரீம் சம்மருக்கு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணணும், ஆயிலாக இருக்கக்கூடாது, ஒயிட்னிங் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீம் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே ஒர்த்து தான். நான் 1/2 hour வெயிலில் நின்றுட்டு வரேன். எந்த இதுவுமே இல்லை, ஒயிட்னிங்கோ எதுவுமே இல்லை. ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. நான் வந்து இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த சன்ஸ்க்ரீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த சன்ஸ்க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மருக்கு தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். நானே யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் வெயில் அதிகமாக போவீங்க, ட்ராவலிங் பண்ணுவீங்க, இந்த ஸ்விக்கி இது மாதிரி பண்ணுறவங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ டு வாட்சிங் மை சேனல்.